பிரேமன கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது மெர்சி இரக்கம் என்பதை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் தியானிப்போமா? ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கருபையும் உள்ளவருமான தேவனாகிய கர்த்தர் என்று நெகேமியா 9:17 கூறப்பட்டுள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமுமான தெய்வம் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, கர்த்தாவே உடைய இரக்கங்களையும் உடைய காரணியங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதிகாலம் முதல் இருக்கிறது என்று சங்கீதம் 25:6 கூறப்பட்டுள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதிகாலம் முதலே இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று சொன்னேன் என்று சங்கீதம் 41:4 கூறப்பட்டுள்ளது. நாம் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கினவர்களாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடும்போது கர்த்தர் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமுள்ளவர் தேவனுமாய் இருக்கிறார். நம்முடைய பாவத்தை குறித்து கடிந்து கொண்டு நம்மை சபிக்கிற தேவன் அவர் அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் என்று அறிவோமாக. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்று சங்கீதம் 111:4 பின்பகத்தில் கூறப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆதிகாலம் முதல் இரக்கமுள்ள தேவன் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக என்று சங்கீதம் 79:8 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்சும் போது, அவருடைய பாதபடியில் வரும்போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் அறிவோமாக. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். சுவாமி, நாங்கள் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடும் பொழுதும் கர்த்தர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களை குற்றப்படுத்துகிற தேவன் நீர் அல்ல சுவாமி. வெகுவாய் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.